ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் 90s கிட்ஸ் அண்ட் இயர்லி 2K கிட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாங்க ரிமோட் கண்ட்ரோல் கார். பல பேருக்கு இந்த காரை வாங்க முடியாமல் கனவாகவே போயிருக்கும். அதில் நானும் ஒரு ஆள் தான். இப்போது இந்த காரை நானே மேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்புறம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கார் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே மக்களே, இப்போ நம்ம கார் சேஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கார் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதே மாடல் இல்லைனாலும் வேறு மாடல் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மோட்டரை வந்து ஃபஸ்ட் இந்த பேஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ரெண்டு மோட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு பேஸ் ஒர்க் முடிஞ்சிடும். இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா மோட்டர் வாங்கக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து ஆட் பண்ணலை. ஓகே, நம்ம வந்து ரெண்டு மோட்டரையும் வந்து பக்காவாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. இதை நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம டயரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து என்னோட லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி டயர் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். உங்கள் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயர் வாங்கிக்கோங்க, இந்த மோட்டருக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்க சேஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வச்சிருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட் ஆச்சு, எங்கேயும் வந்து உரசலை. ஓகே, நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சைட் மூவ் ஆகிற மாதிரி ஒரு வீல் வாங்கிக்கிட்டேன். இது வந்து எனக்கு கரெக்டாக சூட் ஆச்சு. ஸோ நான் இதே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் போர்டை வச்சிடலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஹோல்டரையும் நான் ஃப்ரண்ட்டில் பேஸ் பண்ண போகிறேன். நான் எதுக்கு பேட்டரி ஹோல்டர் ஃப்ரண்ட் சைடில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் சைடில் ரொம்ப வெயிட் இருந்துச்சுன்னா முன்னாடி தூக்கிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹோல்டரை வந்து நான் ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம க்ளூ கனை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, நம்ம பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காயும் விட்டாச்சு, பக்காவாக காய்ச்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை மாடியூல் எடுத்து இப்போ பிரெட் போர்டில் இன்செர்ட் பண்ணிடலாம். அந்த மோட்டர் டிரைவ் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் போர்ட் மேலேயே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லா ஒர்க்கும் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கனெக்ஷன் தான். அந்த ஃபஸ்ட் நம்ம வந்து மோட்டரோட கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அந்த மோட்டர் ஒயர் வந்து நான் முன்னாடி சால்ட்டிங் வச்சு எடுத்ததுனால ரொம்ப பெருசாக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் அதை கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குமே ஸ்லீவ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு மோட்டர் டிரைவில் வந்து நான் இது பண்ணிட்டேன்னா, எதுக்கு இந்த போல் கட் பண்ணி எடுக்கிறேன்னா, ஸோ ஒயர் லென்த்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டயரில் போய் சிக்கிக்கும். ஸோ அப்புறம் ரன்னிங்கில் இருக்கக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் கட் பண்ணி இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிறேன். நீங்களும் கட் பண்ணி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால இன்னமும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பவர் சப்ளை வந்து மோட்டர் டிரைவுக்கு கொடுக்க போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டில் 3 டெர்மினல் இருக்குல்ல, அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா +12 வோல்ட், நடுவில் இருக்கிறது GND கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட்லேயும் இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். பேட்டரிலேருந்து ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த 12 வோல்ட்டில் கொடுக்க போகிறோம். பேட்டரிலேருந்து மைனஸ் எடுத்து வந்து இந்த கிரவுண்டில். ஓகே, இப்படி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடியூலுக்கு வந்து 5 வோல்ட் தேவையில்லை. அந்த 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் டிரைவ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம 12 வோல்ட் கொடுத்துட்டா போதும். அதே ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த டெர்மினலில் வந்து 5 வோல்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ கிரவுண்ட் வந்து காமனாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த 5 வோல்ட் மட்டும் நமக்கு ரைட் சைடில் இருக்க டெர்மினல்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மோட்டர் டிரைவுக்குலேருந்து இதில் எடுத்து வந்து கொடுத்தோன்னா நமக்கு போர்டுக்கான பவர் சப்ளையும் நமக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கும் ஸ்டெப் டவுன் மாடியூல் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல வோல்டேஜ் குறைக்கிறதுக்கு. நம்ம இதுலேருந்து அந்த 5 வோல்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து 5 வோல்ட் எடுக்கிறதுக்காக நான் 2 ஒயரை கொடுத்துக்கிட்டேன். ஒன்று பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காமனுக்கும், ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டுக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கனெக்ஷனும் பக்காவாக கொடுத்து முடிச்சாச்சு. இதில் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும், V in கிரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த 2 கனெக்ஷன் தான் வந்து போர்ட் பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் டிரைவையும் ஒய்ஃபை மாடியூலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 பின் இருக்கும் மோட்டர் டிரைவில். ENA இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, IN1 IN2 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் மோட்டார், IN3 IN4 வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் மோட்டார், INB வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் மோட்டாருக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதோட கனெக்ஷனாக நான் உனக்கு சைடில் கொடுத்துருக்கேன். ஒய்ஃபை மாடியூல் எப்படி கனெக்ட் பண்ணணும், IA வந்து D6, IN1 வந்து D8, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை பார்த்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஒர்க்குமே முடிஞ்சிச்சு ஹார்ட்வேர் சைடில். இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சைடில் சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கான ஒய்ஃபை ஆப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சாஃப்ட்வேர் எப்படி டம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒய்ஃபை மாடியூலையும் லேப்டாப்பையும் வந்து ஃபஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் அடினோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடினோ அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அடினோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்போ லேப்டாப் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன்லேயே கூட அடினோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஒய்ஃபை மாடியூல் ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் சாஃப்ட்வேரை டம்ப் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃபோன்லேருந்து கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடினோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கோடை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா
இந்த கோடோட தேர்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த யூஆர்எல்லை மொத்தமாக காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணுற மாதிரி. எதுக்கு இந்த கோட்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஎஸ்பி மாடியூலை வந்து நீங்கள் உங்கள் அடினோ ஆப்போட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டே காட்டாது, என்ன போர்டு அப்படின்ற போர்டோட இன்ஃபர்மேஷனும் காட்டாது. ஸோ அதனால தான் இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் பதிலாக நீங்கள் காப்பி பண்ணி இருக்க யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் போர்டு வந்து அப்போ தான் போர்ட் மேனேஜரில் நம்ம போர்டு காட்டும். இப்போ வந்து டூல்ஸ்குள்ளே போயிட்டு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா போர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த போர்ட் மேனேஜரில் போனதுக்கப்புறமா ESP8266 அப்படின்ற போர்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மேலேயே காட்டும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால தான் எனக்கு ரிமூவ் அப்படின்னு காட்டுது. இங்கே பாருங்கள் இன்ஸ்டால்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்குள்ளே கீழே ESP8266 இருக்கா, அதுக்கிட்ட போனதுக்கப்புறமா கீழே வந்து நோடு MCU 12E மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாடியூலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட் செலக்ட் பண்ணணும். போர்ட் வந்து பார்த்திங்கன்னா COM3 அப்படின்ற போர்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த போர்ட் வந்து ஷோ ஆகாது அப்படின்னக்குள்ளே உங்கள் டிவைஸ் மேனேஜரில் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிவைஸ் மேனேஜரில் என்ன டிரைவர் இல்லையோ அந்த டிரைவரை நீங்கள் நெட்டில் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு போர்ட்டும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட ஃபைலோட நம்ப் பண்ணணும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த மொத்த ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒய்ஃபை மாடியூல் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் சைடுமே வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லை. இப்போ நம்ம வந்து அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இது வந்து நம்ம லேப்டாப்பை பொறுத்து வந்து டைம் வேரி ஆகும். ஸோ லேப்டாப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். லேப்டாப் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ESP போர்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்பவே பொறுமையாக தான் அப்லோட் ஆகும் ப்ரோக்ராம்லாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் எரர் வந்துடும். ஸோ நமக்கு ஒன்ஸ் ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பேட்டரியை போட்டு ஆன் பண்ண வேண்டியது தான். ஓகே மக்களே, இப்போ நம்ம பேட்டரி போட்டதுக்கப்புறமா மோட்டர் டிரைவ்லையும் ஒய்ஃபை மாடியூல் ரெண்டுத்துலையுமே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் கரெக்டாக ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சுன்னு. சப்போஸ் ஒய்ஃபை மாடியூலில் லைட் எரியலனா ப்ரோக்ராம் அப்லோடில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி பாருங்கள், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க ஒய்ஃபை ஆன் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு ஃபோனில் தான் வேலை. இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக் டை அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆப் உள்ள டேரெக்டாக போயிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம கார் செஞ்சது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நான் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ணக்குள்ளே அப்படி இருக்கும். ஸோ நல்லா வீடியோ பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஃப்ரண்ட்டில் ரன் பண்ணக்குள்ளே டயர் வந்து பேக் சைடில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் பண்ணுங்கள். IN1 IN2 அப்படின்னு சொன்னது லெஃப்ட் சைட் மோட்டர் வந்து பேக் சைடில் ரன் ஆச்சுன்னா IN1 IN2 மாற்றி போடுங்க. அப்படி இல்லை ரைட் சைடில் மோட்டர் இது ஆச்சுன்னா IN3 IN4 இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுங்க. அது பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபையும் அழுத்தி